சீதாவுக்கு பிரசவ டைம் இல்லையா, அதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. ஐயோ சம்மந்தி, ஏன் பொய் சொல்றீங்க? டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? டாக்டர், நான் உண்மையை சொல்றேன். சீதா இப்ப இங்க இல்ல. என்னது? சீதா இப்ப இங்க இல்லையா? எங்க போயிட்டாங்க? அது வந்து என்னோட மாப்பிள்ள பிசினஸ் விஷயமா வெளியூர் போனாரு. போன இடத்துல அவர் காணாம போயிட்டாரு. அவரை தேடி சீதாவும் வீட்டை விட்டே போயிட்டா. அதனாலதான் சித்ரா தேவிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சா? இங்க பாருங்க, முதல்ல சீதா எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு உடனே கூட்டிட்டு வாங்க. ட்ரை பண்றோம் டாக்டர். சீதா வீட்டை விட்டு வெளியே போனத சித்ரா தேவியால தாங்கிக்க முடியல. அதனாலதான் அவங்க இப்படி ஆயிட்டாங்க. சித்ரா தேவிக்கு குணமாகணும்னா அதுக்கு சீதா தான் மருந்து. அதனால உடனே சீதாவை தேடுற வேலைய ஆரம்பிங்க. இல்லைன்னா சித்ரா தேவி உடல்நிலை ரொம்ப மோசமாயிடும். அவங்க உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம். சரி, ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. நான் வரேன். சரி டாக்டர். சரி. என்னம்மா? இவரை பாத்தீங்களா? பார்க்கலாமா? அக்கா, இவரை பாத்தீங்களா? இல்லம்மா, நான் பார்க்கல. ஒரே குண்டுல காலியாகணும், இல்ல ஒரே வெட்ல தலை போகணும். இவனை இப்படி கட்டி போட்டு அடிக்கிறது நம்ம இமேஜுக்கே கேவலம்டா. ரொம்ப அடம் பிடிக்கிறான், கையெழுத்தும் போட மாட்டேங்கிறான். இப்ப என்ன பண்றது? பாஸ் வர்றதுக்குள்ள இவனை கையெழுத்து போடுற கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடணும். இல்லனா அவரு நம்மள திட்டுவாரு. மரியாதையா இந்த ஃபைல்ல கையெழுத்து போடு, இல்ல அடி வாங்கிய செத்துருவேன். நான் போட மாட்டேன். நான் செத்தாலும் போட மாட்டேன். போட மாட்டேன். டேய், நம்மளை நம்பி பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. இவன் கையெழுத்து போட்டே ஆகணும். ட்ரை பண்ணுங்க. நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். டேய், அது குடுறா. மரியாதையா கையெழுத்து போடுறியா இல்லையா? போட முடியாத.